வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கரை எப்படி பயன்படுத்தணும் சொல்லி தான் சின்ன சின்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கிச்சனில் எத்தனை பொருள் இருந்தாலும் இந்த குக்கருக்கு தான் அதிக இடமே இருக்கும். நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசு சிறுசு அப்படின்னு சொல்லி குக்கர் வாங்கி வச்சுருப்போம். அந்த குக்கரை சரியான முறையில் பயன்படுத்தினா ரொம்ப நாளைக்கு உழைக்கும், செலவும் கம்மியாகும். எல்லார் வீட்டு கிச்சனுமே இப்போ சின்னதாக ஜன்னல் வசதி கூட இல்லாத அளவுக்கு அமைஞ்சிரும். அந்த இடத்துல நின்று நம்ம சமைக்கும் போது நிறைய வேர்வை சொட்டும். அந்த டைமில் நமக்கு சமைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். சீக்கிரத்தில் வேலையை முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியில் வர்றதுக்கு இந்த குக்கர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மடங்குலேருந்து 10 மடங்கு வரைக்கும் வேலையை சீக்கிரத்தில் கம்மி பண்ணி நமக்கு கொடுக்குது. அதனாலேயே குக்கரை நம்ம விரும்பி யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டுனா கூட நம்ம சாதம் வச்சு வடித்து கொடுக்கணுன்னா ஒரு 3/4 மணி நேரமாவது ஆகும். குக்கரில் 10 நிமிஷத்துலேயே நம்ம சாதத்தை ரெடி பண்ணி பரிமாறிடலாம். குக்கரில் நம்ம சமைக்கும் போது அந்த குக்கரை மூடி வைக்கும் போது நல்லா டைட்டாக மூடி வைக்கணும். ஏர் எதுவுமே வெளியில் வரக்கூடாது. இந்த மாதிரி பெல்ட் உள்ள குக்கர் வாங்கினோன்னா நமக்கு கொஞ்சம் கழுவும் போது டென்ஷன் ஆயிரும். அந்த பெல்ட்டை கலட்டி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தெரிஞ்சாப்புல இருக்கும். ஈஸியாக கலட்டுறதுக்கு உங்களுக்கு எதுவும் டிப்ஸ் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த பெல்ட்டை கொஞ்சம் நேரம் அப்படி குக்கர் மூடியோட தண்ணியில் போட்டுட்டுனா அந்த பெல்ட்டை கலட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே கலட்டுற மாதிரி தெரியும். நமக்கு எந்த குக்கரை மூட தெரியும், ஓப்பன் பண்ண தெரியும் அப்படிங்கிறத பார்த்து நம்மளுடைய சமையல் முறைக்கு ஏற்ற மாதிரி கிச்சனில் நம்ம குக்கர் வாங்கி வச்சுக்கலாம். நிறைய மாடல்ஸில் குக்கர் இருக்குது. அதுக்காண்டி நமக்கு தெரியாத மாடலில் வாங்கி யூஸ் பண்ணாமலேயும் இடத்த அடைக்கக்கூடாது. நல்லா மூடலைன்னா குக்கர் வெடித்து வெளியில் சிதறையும் வாய்ப்புண்டு. குக்கரை பயன்படுத்துகிற நேரத்தில் மூடி வைக்கணும். அதை பயன்படுத்தாமல் நம்ம கழுவி ஒரு ஓரமாக வைக்கிற நேரத்தில் குக்கர் மூடி எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கணும். குக்கருக்குள்ளே நம்ம போடுற அந்த பெல்ட்டை ஃப்ரீசருக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இந்த மாதிரி ஃப்ரீசரில் போடாமல் தண்ணி இருக்கிற டப்புலையும் போட்டு வச்சுட்டு சமைக்கும் போது மட்டும் அந்த பெல்ட் எடுத்து நம்ம மாட்டி சமைச்சோன்னா பெல்ட்டு சீக்கிரத்தில் வேஸ்ட் ஆகாது. நல்லா குக்கர் மூடியில் மாட்டும் போது டைட்டாகவும் இருக்கும். சின்ன குக்கரில் நம்ம சமைக்கிறதா இருந்தால் தீ ஸ்லோவாக தான் நம்ம வைக்கணும். அந்த குக்கரை விட்டு வெளியில் படுற மாதிரி ஹையாக வைக்கக்கூடாது. அப்படி ஸ்லோவாக வச்சாதான் அந்த குக்கர் மூடியில் உள்ள வாசல் சீக்கிரம் போகாமல் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். நம்ம அடிக்கடி சின்ன குக்கர் சமைக்கிறதுல தான் வாசல் பயிற்சின்னு மாற்ற வேண்டியது வரும். இந்த மாதிரி சிம்லே வச்சு நம்ம சமைக்கும் போது வாசல் சீக்கிரத்தில் ஃபோர்ஸாக அடித்து போகாமல் இருக்கும். சின்ன குக்கரில் சமைக்கும் போது தண்ணிலாம் விடும்போது அதிகமாக தண்ணி வெளியில் வராமல் இருக்குன்னா அந்த அரிசி பருப்புலாம் விட்டு தண்ணியும் விட்டு கொஞ்சம் தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் கொதித்த பிறகு நம்ம மூடிட்டுனா அந்த மூடிக்கு வெளியில் பருப்போ எதுவுமே சிந்தாமல் இருக்கும். இந்த மாதிரி பருப்பு எல்லாம் வெளியில் சிந்துன்னா நமக்கு தான் திரும்ப வேலை அதிகமாகிடும். குக்கரில் நம்ம சமைக்கும் போது அரிசியோ காய்கறியோ எது போட்டு சமைச்சாலும் தண்ணீர் 1.5 டம்ளருக்கு அதிகமாக விடக்கூடாது. அப்படி நிறைய தண்ணீர் விட்டுச்சுன்னா உள்ள பொருள் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நமக்கு சிலிண்டர் செலவு தான் வேஸ்ட் ஆகும். குக்கரை மூடிட்டு உடனே நம்ம விசிலை போட்டுறக்கூடாது. அந்த ஹோல்லேருந்து ஏர் பபிள்ஸ் வந்த பிறகு தான் நம்ம குக்கர் விசிலை நம்ம மாட்டணும். குக்கரை மூடும் போதும் எந்த ஆவியும் வராமல் டைட்டாக மூடினாதான் சீக்கிரத்தில் நமக்கு பொருள் குக்காவி ரெடி பண்ணுவோம். குக்கர்லேருந்து மூடியை கலட்டின உடனே அப்படியே அந்த மூடியை குளிர்ந்த தண்ணியில் போட்டுறணும். குக்கரை பயன்படுத்தாத நேரத்தில் மெயினாக மூடி வைக்கவே கூடாது. ஓப்பனில் தான் மூடியை வைக்கணும். பெல்ட்டையும் குக்கரோட போட்டு நம்ம வைக்கக்கூடாது. பெல்ட் எடுத்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃப்ரீசர் அல்லது தண்ணியில் போட்டுட்டு குக்கரும் மூடியும் தான் நல்லா கழுவி காய வச்சுட்டு எடுத்து வைக்கணும். குக்கரில் கைப்பிடியில் அந்த ஸ்க்ரூ அடிக்கடி லூஸ் ஆகிட்டே இருக்கும். அதை நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்க்ரூ துருள் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சொட்டளவுக்கு நம்ம எண்ணெயும் விட்டு வச்சிட்டோன்னா துருள் ஏறாது.
கைப்பிடியும் சீக்கிரத்தில் உடஞ்சி போகாமல் இருக்கும். குக்கரில் அவசரமாக வேலை முடிக்கணும்னு சொல்லி வேலையை முடித்ததுமே குக்கரை சட்டுன்னு ஓப்பன் பண்ணி நம்ம பொருளை எடுக்க நினைக்கக்கூடாது. அந்த ஆவி எல்லாம் அடங்கி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். இல்லைன்னா அந்த மூடியில் அப்படி தூக்கி ஏர் அடிச்சிரும். பொறுமையாக குக்கரை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அவசரத்துக்கு எடுக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த விசிலை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் வெளியில் போக ஒரு கரண்டியை வச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். 5 லிட்டர் 3 லிட்டர் 2 லிட்டர் சொல்லி நம்ம குக்கர் வச்சுருப்போம். நம்ம எவ்வளோ பொருள் போட போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி குக்கரில் நம்ம போட்டால் தான் சீக்கிரத்துலேயே பொருள் வேகும். 1 டம்ளர் அரிசிக்கு சாதம் பொங்குறதுக்கு 5 லிட்டர் குக்கரில் வச்சோன்னா அதுக்கு 20 விசில் விட்டால் மட்டும்தான் சாதம் வேகும். இல்லைன்னா அப்படியே அரிசி மாதிரியே இருக்கும். அந்தந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குக்கரை பயன்படுத்திக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி வெயிட் பண்ணி கேஸ் எல்லாம் அடங்கின பிறகு தான் நம்ம குக்கரையே ஓப்பன் பண்ணணும். சமைச்சிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது போட மறந்துட்டோன்னு சொல்லி நம்ம விசிலை இடையில ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். குக்கர் டெய்லி சமைச்சிட்டே இருக்கிறதுனால உள்ள கரை படிகிற மாதிரி இருக்கும். அந்த கரையை போக்குறதுக்கு நம்ம கிச்சன்லேயே இருக்கிற பொருளை வச்சு நம்ம தேய்ச்சாலே குக்கர் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிரும். புளி எடுத்துக்கோங்க. புளியை வச்சு நம்ம தேய்க்கும் போதும் கரை போயிடும். இல்லைன்னா லெமன் எடுத்துக்கலாம். லெமனோட தோலை ஜூஸ்லாம் பிணிஞ்சிட்டு அதை வேஸ்ட் பண்ணுவோம். அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம குக்கரை கழுவி விட்டுறலாம். வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து தேய்ச்சி விட்டுட்டுனாலும் கரை போயிடும். இந்த மாதிரி குக்கரை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு குக்கர் லைஃப் லாங் நல்லா உழைக்கும். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.